நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நிலம் காற்று அக்னி மற்றும் ஆகாயம். இங்க பாருங்க, சாக்ஷாத் ஐம்பெரும் பூதங்கள் நிலம், நீர், காற்று, அக்னி மற்றும் ஆகாயம் இப்ப காட்சி கொடுத்துருச்சு. சாட்சி ஐம்பூதங்களும் வந்துடுச்சு. இதை விட பெரிய சாட்சி இந்த பூலோகத்துல இருக்க முடியுமா? இதை விட பெரிய சாட்சி இருக்குதா? வடிக்காரனுடைய அநியாயத்தை பார்த்து காற்று வேகம் அதிகமாயிடுச்சு. பூமியே குலுங்கி தன்னோட மண்ணை வாரி இறைச்சி சாட்சி சொல்லுது. ஆகாயம் கோபத்துல கத்த ஆரம்பிச்சிடுச்சு. நீர் கவலையில அழ ஆரம்பிச்சிருச்சு. நெருப்பு அவசியத்துல கொழுந்து விட்டு எரியுது. ஐம்பூதங்களும் விவசாய கோப்பையா இழந்த மரியாதையை மீட்டு கொடுத்துருச்சு. இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதனாலெல்லாம் என்ன பிரயோஜனம்? செல்வந்தருக்கு தண்டனை கொடுத்தாகணும். கோபையாவோட எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாகணும். செல்வந்தரோட கடன்ல இருந்தும் அவரை விடுவிக்கணும். அது கூடவே நீங்க இவருக்கு 25 தங்க நாணயங்களையும் வழங்கியாகணும். புரிஞ்சுதா? இல்ல புரியலையா? புரிஞ்சிடுச்சு மந்திரியாரே, நீங்க சொன்னபடியே செய்யறேன்.
இப்ப நீ இங்கிருந்து கிளம்பி போகலாம். ஆனா எப்பவும் நீ இங்க திரும்பி வரக்கூடாது. மீறி திரும்பி வந்தா உன்னை இந்த பூமிக்குள்ள புதைச்சிருவேன். மறந்துடாத, எங்க நாட்டுல பசியோடு இருக்கிற விலங்குகள் உன்னை அதுங்களோட உணவாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்குதுங்க. புரிஞ்சுதா? இல்ல புரியலையா? பிரமாதம், அசத்திட்ட பாஸ்கர், அசத்திட்ட. ஓ அப்பா எப்படியோ அப்படியே நீயும் இருக்க. ஆனா பாஸ்கர், நடக்காத விஷயத்தை நீ எப்படி சாத்தியப்படுத்தின? இதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ண நடக்கக்கூடிய விஷயம்தான். உங்க உடைகள் காயறதுக்குள்ள நான் அதை சொல்றேன். அடவெடுப்பா, உடைகளை எல்லாம் நான் வீட்டுல போய் காய வச்சுக்கிறேன். நீ முதல்ல இங்க இப்ப நடந்த இந்த மாயம் மந்திரங்கள் எல்லாம் எப்படின்னு சொல்லு. சொல்றேன். நான் சித்தப்பா வழிகாட்டினபடி அம்மனுடைய கோயிலுக்கு போனேன்ல, அப்போ நான் பறவைகள் பறந்து போனதை பார்த்தேன். அது எல்லா வருஷமும் மழை பெய்ய போறத உணர்த்த வரும். ஆமா ஆமா, அதை நானும் பார்த்தேன். அத பார்த்ததுமே இன்னைக்கு 3ஆம் சாமம் மழை கண்டிப்பா பெய்யும், அதுவும் பலமா பெய்யும்னு முடிவு பண்ணிட்டேன். பாருங்க, நான் நினைச்சபடியே நடந்துருச்சு. ஆனா அந்த நெருப்பு, அதுக்கான சின்ன தீப்பொறி என் மூளையில உதயமாச்சு. அதை செஞ்சு காட்ட சித்தப்பாவை பயன்படுத்திக்கிட்டேன். காற்றும் மணலும் சேர்ந்து கலக்கனப்ப சித்தப்பா மறைஞ்சு போய் நெருப்ப பத்த வைக்கிற வேலைய அவரு பாத்துக்கிட்டாரு. அதெல்லாம் சரிதான். இந்த வானவில் எப்படி வந்துச்சு? என்ன அந்த வானவில்லையும் இந்த குண்டப்பா போய் வானத்துல வரைஞ்சு வச்சானா என்ன? ஐயோ தாத்தா தாத்தா, அது அதிர்ஷ்டத்தால வந்தது. எப்பவுமே நமக்கு கெட்ட நேரம் தான் இருக்குமா என்ன? சில நேரங்கள்ல நல்ல நேரம் பிறக்கும்ல. இப்ப பாருங்க எப்படி இருந்தது, எப்படி மாறிடுச்சுன்னு. இனிமேலும் இங்க எப்படித்தான் நடக்கணும். அந்த மந்திரியோட அழிவு நெருங்கிடுச்சு. பாஸ்கர், நீ விஜயநகரத்தோட புது யுகத்தை ஆரம்பிச்சு வச்சிட்ட. இங்கேயே நான் முடிச்சு வச்சிட்டேன். தாத்தா, உங்க மந்திரியோட சண்டை போடுறதுக்கு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அவர் கோவமா பார்த்தாலே நெற்றிக்கண் மாதிரி எப்படி இருக்குது. அவர் காதல ஏதாவது விழுந்துச்சுன்னா கோவத்துல பிரளயத்தையே ஏற்படுத்துறாரே. அதனால எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. இந்த எண்ணங்களை எல்லாம் உங்க மனசை விட்டு துரத்திருங்க. அந்த காந்தா வேற என்னை இங்க இருந்து விரட்டுறதுலயே குறியா இருக்கா. உங்க அப்பா போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்தாரு. நீ கண்டிப்பா வந்து என்ன சந்திப்பேன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு அவருக்கு. நீ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்னை வந்து சந்திச்சு வாங்கிட்டு போயிடு. அச்சச்சோ, நான் போய் காந்தாவை பார்த்தாகணுமே. இப்பவே அவ வீட்டுக்கு போயாகணும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அவர்களோட காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா இந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்கிட்ட பாஸ்கர் குருகுலத்துல இருந்து வரும்போது அவன்கிட்ட இதை கொடுன்னு சொன்னாரு. இந்த கடிதத்தை என் உயிரை விட மேல பாதுகாத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் இந்த கடிதத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நீ அப்படியே பெரிய யோசனையில மூழ்கிட்ட? ஆமா பாஸ்கர், இந்த கடிதத்தில் அப்படி என்ன எழுதியிருக்கு? என்னால விஜயநகரத்தை விட்டு போக முடியாது.
நான் இங்கதான் இருந்தாகணும். நான் இங்கதான் இருப்பேன். ஒவ்வொரு நொடியும் நீ யார தேடுறியோ அவங்க மூச்சு இன்னும் நின்னு போகல. அவங்க நிச்சயமா வந்து சேருவாங்க. எதுக்காக நீ இப்ப கவலைப்படுற? எல்லாருக்குமே உதவுற அவங்க உனக்கு கண்டிப்பா உதவாம இருப்பாங்களா? நம்பிக்கையோட இரு. அவங்க உன்னை நிச்சயமா கண்ணன் பிறந்த அன்னைக்கு சந்திப்பாங்க. என்னை யாரு சந்திக்க போறா? கிடைச்சிருச்சு பாஸ்கர், விடை கிடைச்சிருச்சு. அப்படியா? அப்ப சொல்லு, என்னை யார் சந்திக்க போறா? பேய். சித்தப்பா, விடுகதையில என்ன எழுதி இருக்கு? மூச்சு இன்னும் நின்னு போகாத ஒருத்தர்னு. ஏய், வாய் முத. அப்பா யார பத்தி எழுதியிருக்காரோ அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அப்படின்னா அது யாரா இருக்கும்? அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் யாரு? நான் தான் இருக்கேன்ல. நீ பாஸ்கருக்கு சிறப்பு வாய்ந்தவளா? நிச்சயமா. ஐயோ ஐயோ ஐயோ. நான் மகாமந்திரி கிட்ட இருந்து காப்பாத்தினல, அப்ப நான் சிறப்பானவ தானே. நான் இன்னும் இறந்தும் போல. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் எழுதி இருக்கு. கண்ணன் பிறந்த அன்னைக்கு தான் உன்னை சந்திப்பாங்கன்னு எழுதி இருக்கே. அப்படின்னா கோகுல அஷ்டமி, அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கே. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க பாரு, மயில் தோகை கொண்டு வந்திருக்கேன். பாலகோபாலனோட மகுடத்துல வைக்க. காந்தா, சும்மா எதையாவது பேசாத. இந்த விடுகதையோட விடை நீ கிடையாது. இதுல கோகுலாஷ்டமி அன்னைக்கு தான் சந்திப்போன்னு எழுதி இருக்கு. ஆனா நீ தான் முன்னாடியே சந்திச்சிட்டியே. இல்ல, அது நீயா இருக்க வாய்ப்பு இல்ல. அது நான் தான். உங்க அப்பாக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நான் தான் உன்னை கோகுலாஷ்டமிக்கு முன்னாடியே சந்திச்சிட்டேன். இப்பதான் இந்த விடுகதைக்கு விடை தெரிஞ்சிச்சுல, அப்புறம் நானும் உன்னை சந்திச்சிட்டேன்ல. கதை முடிஞ்சு போச்சு. அதனால இங்க இருந்து கிளம்பு. இல்ல, என் மனசு இதை ஒத்துக்கல. பல வருஷங்களுக்கு முன்னாடியே அப்பாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எனக்காக இந்த கடிதத்தை கொடுத்திருக்காரு. இந்த கடிதத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த சிறப்பு வாய்ந்த நபர் யாரா இருக்கும்? ஏன்னா என்னுடைய சித்தப்பாவை ஏற்கனவே நான் சந்திச்சிட்டேன். அப்ப மிச்சம் இருக்கிறது யாரு? அம்மா, சாரதா, என்னோட அப்பா. நான் இந்த கடிதத்தை உன்கிட்ட எதுக்கு கொடுத்தேன்னு தெரியல. இந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியத்தையும் தேடுறேன்னு உன் வாழ்க்கையை இங்கே கழிக்க போறியா? போ, இங்க இருந்து கிளம்பு. இல்லனா உன்னால நான் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன். நீங்க இருந்து கிளம்ப போறியா இல்லையா? ஐயோ, உன் மனசு குளுமைப்படுத்துமா? நீ போனாதான் என் மனசு குளுமை அடையும். போ, இங்க இருந்து சீக்கிரம் போ. முத வேலையா இங்க இருந்து கிளம்பு. அச்சச்சோ, போ, ஐயோ, சீக்கிரம் போ. காந்தா, இங்க இருந்து கிளம்பு. நிறுத்து. வேண்டாம். போன்னு சொன்னேன். அட, மெதுவா. அவனுக்கு ரொம்ப வலிக்கும். அப்படியா? ஆ. நீங்க வலிமையான ஆள் தானே. ஆ. இங்க இருந்து ஓடு. வேண்டாம். போன்னு சொன்னேன். மூஷக்கையா, ஒரு நிமிஷம் இருங்க.
சொல்றாருன்னா இன்னைக்கு நம்ம இடத்துல ஏதோ திருட்டு நடக்க போகுதாம். என்ன நம்ம இடத்துல திருட போறாங்களா? மூஷக்கையா என்ன சொல்றாருன்னா, அதாவது நாம திருட போறோமா, அதுவும் இங்க. இல்ல, அதாவது வேற எங்கேயோ திருட போறோம். மூஷக்கையா என்ன சொல்றாருன்னா, நாம எல்லாரும் இல்லாதவங்க கிட்ட இருந்து திருடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறோமா. இல்ல மூஷக்கையா என்ன சொல்றாருன்னா, அதாவது செல்வந்தர்கள் கிட்ட இருந்து திருடி ஏழைகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கணுமா. மூஷக்கையா என்ன சொல்றாருன்னா, நாம எல்லாரும் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் திருட போறோம்னு சொல்றாரு. அதுவும் இன்னைக்கேதான், அதுவும் நம்ம அரண்மனையிலேயே தான். என்ன தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க. நீங்க என்ன மன்னிச்சதுக்காக நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மகாராஜா, செல்வந்தருக்கு தண்டனை வழங்கப்படும். மகாராஜா, இந்த 2 வெளிநாட்டவர்களும் போர்ச்சுகல்ல இருந்து வந்திருக்காங்க. வங்காளத்துல இருந்தா? இல்ல செல்வந்தர் ஐயா, நீங்க தப்பா நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க போர்ச்சுகல்காரங்க. நானும் அதைத்தானே சொன்னேன். அப்படியா சொன்னீங்க? நீங்க எங்க சொன்னீங்க? ஆனா நீங்க சொன்ன மாதிரி. அதைத்தான் நானும் சொல்றேன் மகாராஜா. இவங்க 2 பேரும் போர்ச்சுகல்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பொருள்? மகாராஜா, இது ஒரு விதமான இயந்திரம். இத நாம துப்பாக்கின்னு அழைக்கணும். இத வச்சு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனையும் நம்மளால சுலபமா கொல்ல முடியும். அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய மாவீரனா இருந்தாலும் சரி, ஒரே நொடியில் அவன் மரணம் அடைஞ்சு மண்ணுல சாஞ்சிருவான். மந்திரியார் அவர்களே, இனிமேல் இந்த துப்பாக்கி எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா. நீங்க நிச்சயமா இந்த ஆயுதத்தை எனக்கு தானே தர போறீங்க? என் சார்புல இந்த துப்பாக்கிய உங்களுக்கு பரிசளிக்கிற. இத மந்திரியார் கிட்ட கொடுங்க. ஏன்னா இதோட தேவை என்னை விட உங்களுக்கு தான் அதிகம். இந்த துப்பாக்கியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க இங்க வந்ததுக்கான காரணம் என்ன? மகாராஜா, இவங்க மயில் தொகை வச்ச மகுடத்துக்காக இங்க வந்திருக்காங்க. அதுக்காக இவங்க அந்த மகுடத்தை விட 5 மடங்கு அதிகமான செல்வத்தை தர தயாரா இருக்காங்க. ஆனா இத விக்கிறது முறையா இருக்குமா என்ன? மகாராஜா, நம்ம நாடு இப்ப இருக்கிற நிலைமைய பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இத சீக்கிரமா விக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு. நீங்க எதையோ சொல்ல வந்தீங்களே ததாச்சாரியார் அவர்களே. நான் சொல்ல வரல. உங்ககிட்ட ஒண்ணு கெஞ்சி கேக்குற மகாராஜா. இத வைக்கிறதுன்னு ஒருவேளை நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா இத நீங்க வித்துருங்க. ஆனா கோகுலாஷ்டமி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராஜா. மகாராஜா, 2 நாள் நாம பொறுமையா இருக்கிறதால என்ன லாபம்? அன்னைக்கு கிருஷ்ணரோட பிறந்த நாள் மகாராஜா. எப்பவும் பிறந்த நாளுக்கு பரிசுகளை கொடுக்கதான் செய்வாங்க, எதையும் பறிக்க மாட்டாங்க.
மகாராஜா, அந்த மயில் தோகை கிரீடம் இல்லாம பாலகோபாலனை கற்பனை பண்றது தத்தாச்சாரியாரே, நீங்க சொல்றது மிகவும் சரியானது. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது மகாராஜா. தத்தாச்சாரியார் சொல்றது சரிதான். ஆனா மயில் தொகையை விக்கிற இந்த பொன்னான வாய்ப்பு திரும்பவும் நமக்கு கிடைக்க போறதில்ல, இல்லையா? மந்திரியார் அவர்களே, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். இத நாம வித்தரலாம். இத விக்க போறோமா? இத விக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் மகாராஜா. ஏன்னா இது நீங்களா? நீங்க இன்னும் இங்கேயா இருக்கீங்க? கிளம்ப போறீங்களா இல்லையா? நாங்க தான் ஏற்கனவே கிளம்பிட்டோமே, இனி எங்க போறது? இப்ப நாங்க வெளியில தானே இருக்கோம். இந்த நாட்டோட எல்லையை தாண்டி வெளியில போங்க. அதுக்கு முன்னாடி என்ன சந்திக்க போறது யாருங்கறத நான் பார்க்கணும் இல்லையா? ஐயோ, இங்க யாரு வந்து உன்னை சந்திக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, என் மணிக்குமார் சித்தப்பா, நீங்க என் பக்கமா இல்ல இவ பக்கமா? நான் யாரு பக்கமும் இல்ல. அப்ப இவனை கூட்டிட்டு போங்க. நம்ம நாட்டு எல்லையை விட்டே வெளியில அனுப்பிடுவான். சதிதான். என்ன சரி என்ன சந்திக்க போறது யாருன்னு தெரியாத வரைக்கும் என்னோட மகனே, வெங்கடேஸ்வரா, நீ முழு பைத்தியமாவே மாறிட்டியா? உனக்கு வெக்கம் மானோன்னு ஏதாச்சும் இருக்கா இல்லையா? இப்படியே ஒரு பொண்ணுகிட்ட நடந்துப்ப. மாதிரி நடிக்கிறியா? வா, இங்க இருந்து முதல்ல கிளம்பு பாஸ்கர். இங்க இருந்து போயிரு. சரி போறேன். உன் உபதேசத்தை வீணா கேட்கறதுக்கு நான் இங்க வரல. ஆனா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு முதல்ல நீ பாரு. எங்க அப்பாவோட குண்டலம். திடீர்னு இப்ப உங்க அப்பா இங்க இருந்து வந்தாரு. திரும்பவும் போகாம இருக்க கதை சொல்றேன். இங்க பாரு பாஸ்கர், என் கிட்ட உன் எண்ணம் எல்லாம் நடக்காது. நீ செய்யற ஒவ்வொரு முயற்சியும் வீணாதான் போகும். போ, இங்க இருந்து கிளம்பு. கிடைச்சிருச்சு காந்தா, விடுகதைக்கான பதில் கிடைச்சிருச்சு. யார ஒவ்வொரு நொடியும் நீ தேடிக்கிட்டு இருக்கியோ அவங்க மூச்சு நின்னு போகல.
அப்பா அவரை பத்தி தான் எழுதியிருக்காரு. நான் எங்க அப்பாவை தானே தேடிக்கிட்டு இருக்கேன். என் மனசு சொல்லுது அப்பா திரும்ப வந்துருவாருன்னு. அவர் நிச்சயமா திரும்ப வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. நம்ம எப்பவும் எதை கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோமோ அததான் நம்ம உள்மனசு சொல்லும் பாஸ்கர். நீ எந்த விடுகதைக்கான பதிலும் கண்டுபிடிக்கல. விடுகதையை இன்னும் குழப்பமாக்கிட்ட. இல்ல, நான் பதில் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அப்பப்போ உன் அதிபயங்கர மூளையை பயன்படுத்தி கேளு. ஆனா இங்க வேண்டாம். இந்த நாட்டு எல்லையை விட்டு வெளியே போய் தேடு. போ, இங்க இருந்து போயிடு. இப்போவே இங்க இருந்து கிளம்பி போயிடு. மந்திரியார் உன்னை வர சொன்னாரு. இது அவருடைய ஆசையா நினைக்கவா இல்ல கட்டளையா? என்ன? இவனை இழுத்துட்டு வாங்க. போர்ச்சுகீசியர்கள் வித்தியாசமான ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க. இத துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. துப்பாக்கி. இதால குறி வச்சு சுடுற சுகமே தனிதான். நீங்க என்ன பண்றீங்க மந்திரி ஐயா? நான் இறந்துடுவேன். சத்தியமா இறந்து போயிடுவேன். குறி தவறிடுச்சே. மந்திரியாரே, என்ன குறி தவறிடுச்சா? ஐயோ, மந்திரி ஐயா அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. அச்சோ, நீங்க ஏன் என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு உன்னோட புகழ் சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கும் அது பிடிக்கல. ஆமா, எனக்கும் பிடிக்கல. அதனாலதான் நாட்டு எல்லையை தாண்டி வெளியில போகலாம்னு நினைச்சேன். அப்புறம் ஏன் நீ இன்னும் போகல? என்ன ஏன் போகல? என்னதான் நீங்க புடிச்சிட்டு வந்துட்டீங்களே. நீங்க என்ன புடிச்சிட்டு வராம இருந்திருந்தா இந்நேரம் நான் நாட்டை விட்டு வெளியில போயிருப்பேன். இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க. நான் உண்மையிலேயே இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஐயோ, கை கட்டி இருக்கேன். கை மட்டும் கட்டி இல்லைன்னா இந்நேரம் நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுருப்பேனே. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் இங்க இருந்து நிச்சயமா போயிடுறேன். இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா திரும்பி வர்றது என்ன? உங்க நாட்டு பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன். சரிங்க மந்திரியாரே. ரொம்ப நன்றி மந்திரி ஐயா. ரொம்ப நன்றி. இன்னில இருந்து என் உயிர் உங்களுக்கு கடமைப்பட்டது. என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நான் நன்றி கடனோட இருப்பேன். நான் இந்த ஜென்மாஷ்டமி வரைக்கும் தான் இங்க இருக்கலான்னு நினைச்சேன். அது உங்க கண்ணில் படாம இருக்கலான்னு. இல்ல, நீங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான். மூஷக்கையாவோட கட்டளைப்படி நாம இந்த தானிய கிடங்கையே காலி செஞ்சாகணும். வாங்க, தாக்குங்க.
இவ்வளவு அரிசி மூட்டைகளை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. என்ன பேசிட்டு தூக்குங்க. சரி, நான் இங்க இருக்க மாட்டேன். இங்க இருந்து போயிடுறேன். இல்ல, இருக்க மாட்டேன். மந்திரியாரே, மூஷ கொல்லக்காரன் தானிய கிடங்குல புகுந்து திருடிட்டான். அவங்க எல்லாம் மீறி போறாங்க. இன்னைக்கு நான் அந்த மூஷக்கோட காலை புடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு வர போறேன். மந்திரியாருக்கு கோபம் வந்துடுச்சு. நான் இன்னைக்கு அந்த மூஷக்கோட காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வர போறேன். அதத்தானே இப்ப நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பாடா, மூஷக் மகாராஜா வாழ்க. மூஷக் மகா ஐயா, யாராவது என் கையை அவுத்து விட்டுட்டு போங்க. ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? என்ன விடுதலை பண்ணுங்க. இந்த கயிறையாவது அவுத்து விடுங்களேன். ஐயோ, நான் தனியா இருந்து பசியாலேயே செத்துருவேன். யாராவது இருக்கீங்களா? அட, இந்த கயிறை கொஞ்சம் அவுத்து விடுங்களேன். ஓ, புரிஞ்சிருச்சு. மூஷக்கையா என்ன சொல்றாருன்னா, அவசரப்பட வேண்டிய தேவையே இல்லையா. சோர்வா இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் கொள்ளையடிக்கலாம். தூக்குங்க. தானியம் இல்லனாலும் என்னையாவது தூக்குங்க. நான் என்ன சொல்ல நினைச்சாலும் இவனுங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறானுங்க. இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பாடா படுறேன். எவ்வளவு அழகான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட ஆட்சியில நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். ராமா கூட, அம்மா கூட, பாஸ்கர் கூட நிம்மதியா இருந்தேன். காலச்சக்கரம் இப்படி தலைகீழாவ சுத்தணும். எல்லாமே சின்ன பின்னமாயிடுச்சு. பல வருஷமா வாயை கூட திறக்காம என் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள இப்படி தனியா இருக்கனே. எந்த ராஜ்யத்துல நம்ம விசுவாசமா நம்பிக்கையா இருந்தோமோ அந்த ராஜ்யத்திலேயே இன்னைக்கு கொள்ளையடிக்கிறனே. அட, இந்த அரிசி பார்க்க ரொம்ப பளபளன்னு இருக்கே. இத முதல்ல திருடலாமா? அட, அதை விடுங்க. இத பாருங்க, இது பாஸ்மதி அரிசி. இதோட வாசனைய பாத்தீங்களா? இதோட வாசனையிலேயே வயிறு நிறைஞ்சிடும். ஐயோ, சீக்கிரம் எல்லாரும் என்ன இங்க இருந்து தூக்குங்க, கிளம்பலாம். இங்க பெரும்படை வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம சிறைச்சாலையில தான் இருந்தாகணும். சரி, வாங்க. மூஷக்கையா என்ன சொல்றாருன்னா, இவரை தூக்கணும்னு சொல்றாரு. இருங்க. கீழே வைங்க. புரிஞ்சிருச்சு. மூஷக்கையா இப்ப என்ன சொல்றாருன்னா, இவரை தூக்க சொல்லல, அரிசி மூட்டைகளை எல்லாம் வண்டியில ஏத்த சொல்றாரு. இவரு இங்கேயே இருக்கட்டும். போங்க. ஐயோ, முட்டாள்களா, முதல்ல என்ன இங்க இருந்து தூக்குங்க. ஐயோ, என் பையன் பாஸ்கர் குருகுலத்துல இருந்து வந்தானா இல்லையான்னு தெரியலையே. வந்திருந்தானா இப்ப எங்க இருப்பான்? என்ன சூழ்நிலையில இருப்பானோ? காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, யாராவது உதவி பண்ணுங்களேன். நான் ஏன் இப்படி முட்டாள் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன்? என் குரல் இந்த பாதாளத்தை விட்டு வெளியில போகவே போகாதே. இப்ப எனக்கு நானே தான் உதவி செஞ்சாகணும். ஆனா எப்படி? மூஷக்கையா, நாங்க எல்லா அரிசி மூட்டைகளையும் வண்டியில ஏத்திட்டோம். அடே, இப்பவாவது என்ன தூக்குங்க. ஓ, மூஷக்கையாவை தூக்குங்க. நாம எல்லாரும் இங்கிருந்து கிளம்பலாம். இருங்க. கீழே வைங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். மூஷக்கையா என்ன சொல்றாருன்னா, இதுவரை நாம வந்த வேலை எதுவுமே முடியலையா. அடே, நான் எப்படா அப்படி சொன்னேன்? இவனுக்கு இன்னும் என்ன வேலை மிச்சம் இருக்குன்னே தெரியலையே. மூஷக்கையா என்ன வேலை செஞ்சாலும் அத ரொம்ப தைரியமா செய்வாரு. அவரு எங்க போனாலும் அவரோட அடையாளத்தை விட்டுட்டு தான் போவாரு. போங்க.
இந்த முட்டாளால இன்னைக்கு கண்டிப்பா சிறைச்சாலைக்கு தான் போக போறோம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. இங்கிருந்து ஒருத்தர் தப்பிச்சு வெளியே போனாலும் நீங்க யாரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிடுச்சு மந்திரியாரே. அப்பாடா, நாளைக்கு கோகுலாஷ்டமி நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாதோன்னு நினைச்சேன். கிருஷ்ணர் புண்ணியத்துல உயிர் படைச்சேன். எதுக்காக இப்ப நேரத்தை வீணடிக்கிற பாஸ்கர்? முதல்ல இங்க இருந்து ஓடிடு. அவங்க திரும்ப இங்க வரத்துக்குள்ள எப்படியாவது ஓடிடு. உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க, இல்லைனா இங்க நடக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. அடே, நான் உங்களை சொல்லல, அந்த மூசக் தலைமையிலான கொள்ளக்காரங்க கிட்ட சொன்னேன். அவங்க ஏற்கனவே தப்பிச்சு போயிட்டாங்க. பாத்தீங்களா மந்திரியாரே, அவங்க ஏற்கனவே தப்பிச்சிட்டாங்க. நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். அந்த மூஷக்கு எந்த மூலையில போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, கோகுலாஷ்டமிக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சு நான் இழுத்துக்கிட்டு வந்துருவேன். வெண்ணப்பானைய அவன் உடைக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பாவ மூட்டைய நான் உடைப்பேன். அவங்க உங்களுக்கே சவால் விட்டுருக்காங்க மந்திரியாரே. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ, அந்த கொடூர கொலைக்காரன் அவனை என்ன பண்ணுவானே தெரியலையே. கிளியே, வாய மூடு. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, என்னோட மூட்டை எங்க? நான் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். பாஸ்கரா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? அடிக்கடி எதுவும் படலையே? மகாமந்திரி உன்னை என்ன பண்ணாரு? எனக்கு ஆரத்தி காட்டினாரு. அப்புறம் ஆசனத்துல அமர வச்சு அப்புறம் இனிப்புகளை சாப்பிட கொடுத்தாரு. பெரிய விருந்தே படைச்சாரு. அதனால் விரல சப்பி சாப்பிட்டேன். ஓ, உயிர் பொழைச்சதும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டியா? தெரியுமா தெரியாதா? மகாமந்திரியோட விசாரணை அறைக்கு போனல, அத பாதாள லோகம்னு சொல்லுவாங்க. யாராவது உள்ள போறத பாத்துருக்கோமே தவிர யாரும் திரும்ப வந்ததை பாக்கல. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சா? நீ அவரோட மகளை தொட்டுட்டங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சா? ஐயோ வெங்கடேஸ்வரா, நீ ரொம்ப பெரிய பாக்கியசாலி. இது உன்னோட மறு ஜென்மம். இந்த நாட்டை விட்டுட்டு நீ வேற ஏதாவது நாட்டுக்கு போய் புதுசா வாழ்க்கை ஆரம்பி. நானும் அதான் யோசிக்கிறேன். யோசிக்காத, உடனே இங்க இருந்து கிளம்பு. உன்னை சீக்கிரம் கிளம்புன்னு சொன்ன. இரு, நான் உன் மூட்டையை எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த உன் மூட்டை எப்படி? கிளம்பு, இங்க இருந்து உடனே கிளம்பு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இப்ப மறு ஜென்மம் கிடைச்சிருக்கு. நான் சொல்றத கேளு காந்தா. அதை காப்பாத்திக்க. திரும்ப இங்க வந்து திரும்பவும் ஆபத்துல சிக்கிக்காத. நானும் உன்கிட்ட அததான் சொல்ல. ஆனா உனக்கு 2 தடவை உயிர் கிடைச்சிருக்கு. வாய மூடு. என்ன பேசிக்கிட்டே இருக்க? உன் நாக்குக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. தேவையில்லாம எதுக்கு உபதேசம் கொடுக்கற? நானும் ரொம்ப நேரமா அததான் சொல்ல முயற்சி பண்றேன். அதாவது நான் இங்க இருந்து கிளம்பி போறேன். நீங்க இருந்து போறியா? ஆமா, நிரந்தரமா. வணக்கம். போயிட்டான். அப்படியே போயிட்டான். அப்படியே திடீர்னு போயிட்டானே. நீ இதுன்னு ஆசைப்பட்ட? ஆமா, இதுதான் ஆசைப்பட்டேன். சரி, நீயும் கிளம்பு. அத இது ஏன் வீடு தானே? இருந்தாலும் கிளம்பு. இங்க இருந்து ஐயோ, கிளம்பு. இது ஏன் வீடு? ஏன் வீடு இது?
தோகை அதை இந்த அசுரன் சொல்றத கேட்டுட்டு மகாராஜா வைக்க போறாரு. விஜயநகரத்தோட அதிர்ஷ்டமே அதுதான். அது மட்டும் விஜயநகரத்தை விட்டு போயிட்டா பெரிய அசம்பாவிதமாயிடும். என்ன பண்ணுவேன் நான்? என்ன பாஸ்கரால தான் முடியும். நடக்க போற இந்த அசம்பாவிதத்தை பாஸ்கரால தான் தடுக்க முடியும். நான் சீக்கிரமா விஜயநகரத்தை விட்டு வெளியில போய் ஆகணும். அவரோட அடியாட்கள் யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா ஈஸ்வரா, பின்னாடி கண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளவு நடந்து வருவானா முட்டாளு. பாஸ்கர் இவரா? இதத்தான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததும் பாக்க. அட நீ எங்க போற? விஜயநகரத்தை விட்டே போறேன். வேண்டாம், போகாத. விஜயநகரத்தை விட்டு போகாத. விஜயநகரத்துக்கு நீ இப்ப தேவை. பாரு, இங்க பாரு. பாலகோபாலனோட அந்த கிரீடம், அற்புதமான மகுடம், அபூர்வ ரத்தினங்கள் பதித்த அந்த மயில் தோகை, அதை அந்த கேடு கெட்ட எண்ணம் பிடிச்ச அந்த மந்திரி வெளிநாட்டுக்காரங்களுக்கு விற்க போறான். அந்த மயில் தோகை தான் விஜயநகரத்தோட அதிர்ஷ்டமே. இந்த விஜயநகரத்துக்காக உன்னோட அப்பா எங்க அப்பா பேரை சொல்லி என்ன உணர்ச்சி வசப்பட வைக்கலாம்னு நினைக்காதீங்க. எனக்கு என்னோட உயிரும் உங்க மயில் தோகையை விட ரொம்ப முக்கியமானது. ஏய், நீ பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகன். பிரச்சனைய பார்த்து உன்னால இப்படி பயந்து ஓட முடியுது? காட்டுறேன். இப்படிதான். அட பாஸ்கர் கொஞ்சம் நில்லு. ஐயோ பாஸ்கர், அளவுக்கு என்னால வேகமா ஓட முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.